கரெக்டா? அப்ப இந்த இன்ஃபர்மேஷன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் லைக் ஒரு நேமோ just like id in the form of integer with a primary key. ஓகேவா? அடுத்தது நேம் varchar-ல இல்ல கேரக்டர்னே கூட வச்சுக்கலாம், நம்மளோட இஷ்டம். கேரக்டர் something in such way, and then skill கேரக்டர் ஒரு 10 அப்படின்ற மாதிரி. ஓகேவா? so இப்போ நான் என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு I can simply execute it. so the particular things got done, and if I refresh this schema you can see that there is a one more information is being there. ஓகேவா? so இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா select star from info அப்படின்னு சொல்லிட்டு if I execute the particular command we can able to see the structure. அப்ப இந்த டேட்டாவை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா what I have to do, describe info அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு அந்த டேட்டா மட்டும் எனக்கு பர்டிகுலரா தெரியும். நான் என்னென்னலாம் கிரியேட் பண்ணணும் அது எனக்கு தெளிவா தெரியும். அதுதான் டிஃபரன்சஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? சோ இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத நல்லா பாத்துக்கோ. ஓகேவா? அப்ப இதுல நான் ஒரு டேட்டாவை ஆட் பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ணிருப்பேன், insert into the table name. so the table name is nothing other than info. அப்ப அதுல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதுதான் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சது. ஓகேவா? அப்ப ஐடிங்கிறது நான் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். கரெக்டா? ஐடி சரியா? ஐடிங்கிறத நான் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஐடி அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ வில் புட் ஒன்லி த நேம். நேமை மட்டும் நான் கொடுக்குறேன். புரியுதா? ஜஸ்ட் நேமை மட்டும் நான் தரேன். ஸோ இப்போ ஐடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல கொடுக்கறது வந்து 101 அப்படின்னு ஒரு ஐடி தரேன். நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு என் பேர் நான் ஃபர்ஸ்ட் தரேன். So if I execute the particular command we can see that எனக்கு அந்த டேட்டா எஃபெக்ட் ஆயிடுச்சு. if I want to know அதை நான் பார்க்கணும்னு நினைச்சேன்னா டேட்டா query language யூஸ் பண்ணுவேன், select star from info அப்படிங்கிறது. ஏற்கனவே எல்லாம் பண்ணதுதான், பட் let me show something over interesting here. அப்ப 101 வேல்முருகன் நான் இவருக்கு ஸ்கில் கொடுத்தனா அப்படி நான் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல அது டிஃபால்ட்டா நல்லுன்னு எடுத்துக்கும், ஒரு எம்டி ஸ்பேஸா அது எடுத்துக்கும். அப்ப நான் கண்டிப்பா அதுல கொடுக்கணும் அந்த டேட்டா அப்படின்னா I have to provide here not null. இதுதான் நேத்தெல்லாம் நான் கன்ஸ்ட்ரெயின்ட் நான் சொல்லி படிச்சுட்டு இருக்கேன். அப்ப நான் நாட் நல்னு கொடுத்தேன்னா கண்டிப்பா இதுல ஸ்கில் இல்லாம கொடுக்க கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? அதே மாதிரி யூனிக்னு கொடுத்தா ஏற்கனவே கொடுத்த டேட்டா மறுபடியும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ரைட். இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I would like to add few more information as well. 102ல so ஆகாஷ்னு வச்சுக்கிறேன். I would like to add one more detail over here. 103ல so தீபன் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. so let me execute it same. so இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா I will add the skills also. சரி இப்போ ஸ்கில் ஆட் பண்ணாம கொடுத்தா புரியலப்பா? ஸ்கில் வந்து நாட் நல் கொடுத்துட்டீங்களா? இல்ல நான் எடுத்துட்டேன். ஓகே. சோ இப்போ நான் வந்து ஸ்கில்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. சோ ஸ்கில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாவா தெரியுது, சோ தீபனுக்கு என்ன தெரியுது அப்படின்னா பைத்தான் தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன் நான். ஓகேவா? let me provide the particular structure to be executed. so you can see that person row has been affected. so if you want to know the particular thing, if you execute this command like select star from info, we can see the different data in our database. கரெக்டா? இப்போ இதுல நான் ஃபில்டர் பண்றதுக்கு தான் வேற யூஸ் பண்ணேன் சொன்னேன். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா I want to integrate one another extra column here. இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா காலத்தை நான் கிரியேட் பண்ண போறேன். அப்படி இல்லையா என்னோட இந்த கேரக்டர் இருக்குல்ல, இந்த கேரக்டர் 10ங்கிறது எனக்கு பத்தல, அதுக்கும் மேல தரேன் அப்படின்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்றேன். ஓகேவா? என்னோட இருக்கிற டேபிள்ல இருக்கிற சேஞ்சஸ் நான் பண்றதுக்கு யூஸ் பண்ற கமாண்ட் தான் என்னன்னா alter அப்படின்ற கமாண்ட். ஓகேவா? என்னோட டேபிள்ல இருக்கிற சேஞ்சஸ் யூஸ் பண்றதுக்கு கிரியேட் பண்ற கமாண்ட் தான் என்னன்னா alter அப்படின்ற கமாண்ட். alter command is used to do a particular change in the table structure. ஓகேவா? என்னோட டேபிள் ஸ்ட்ரக்சர்ல ஒரு பர்టిక్యులர் டேட்டாவை சேஞ்ச் பண்றதுக்கு நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணா alter அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா let me do first this thing. ஒரு பர்టిక్యులர் காலத்தை எடுத்துறேன்னு வெச்சுப்போம். ஓகேவா? அப்ப அதுக்கான கமாண்ட் என்ன alter table name.
அதுல டிராப்னு சொல்லி எந்த காலம்னு சொன்னா போதும். we can see alter table, table name பேரோட என்னது, டேபிளோட நேம் பேரு ஓகேவா. சோ info, ஓகே. அதுல நான் என்ன சொல்றேன், drop particular column. I don't need the column name called skills. அப்படி நான் கொடுத்துட்டு if I execute this command, it has affected. And if I see the particular data in the database of this info, you can see only the 2 column will be there in my place. ஓகேவா. இல்ல சார் எனக்கு வந்து அந்த காலம் எனக்கு வேணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, instead of drop, what you have to do, add. ஓகேவா. ஆனா இந்த ஸ்கில்ஸ் அப்படி நான் சொன்னேன்ல, அது என்ன டேட்டா டைப் என்ன கன்ஸ்ட்ரெயின்ட்ங்கிறது நீங்க சொல்லணும். ஓகேவா. அப்ப அது என்ன டேட்டா டைப், இது ஸ்கில்ஸ்ங்கிறது என்ன டேட்டா டைப்ல சொல்லுவோம், புரிஞ்சா. அதுல நீ என்ன வேணா சொல்லிக்கோ, சொல்லிட்டு நீ என்ன பண்ணிக்கோ, டிஃபால்ட் கூட கொடுத்துக்கோ, பரவாயில்ல. டிஃபால்ட்டா நல்லுன்னு கூட வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. டிஃபால்ட்டா சீரன் கூட வச்சுக்கோ. அது varchar-ங்கிறதுனால you have to provide like this. ஓகே, பிராக்கெட்ல தரணும் இல்லையா. ஓகே, டிஃபால்ட் null அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. so if I execute now, you can see that one row got affected here. I mean அந்த multiple rows எனக்கு affect ஆயிருக்கு. now if I see the structure here, you all can see 3 row அப்ப இருக்கிற டேட்டால எனக்கு வந்திருக்கு இந்த இடத்துல. ஓகேவா. அதுல எனக்கு என்ன ஆட் ஆயிருக்கு, ஸ்கில்ங்கிறது எனக்கு ஆட் ஆயிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு. சார் அப்ப இருக்கிற டேட்டாலாம் போயிருச்சு சார். நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஆல்டர் அப்படிங்கிறது டேபிளோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்றதுக்கு தானே தவிர டேட்டாவை சேஞ்ச் பண்றதுக்கு இல்ல. டேட்டாவை நீ சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்ச அப்படின்னா நீ எதுக்கு தான் போயாகணும்னா டேட்டாவோடைய கண்ட்ரோலுக்கு தான் நீ போயாகணும். அப்ப நீ என்ன யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல, புரியுதா. ஓகேவா. அப்டேட் இன்ஃபோ செட் ஸ்கில்ஸ் ஈக்குவல் டு என்ன ஸ்கில்லோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா. ஓகே, வேர் ஐடி வந்து 102 இருக்கிறவங்களுக்கு அப்படின்றத நான் சொன்னேன்னா, then this particular row got affected. then if I see the row, யாருக்கு கரெக்டா அந்த டேட்டா இருக்கோ அவங்களுக்கு ஜாவான்றது செட் ஆயிடும். புரிஞ்சா உங்களுக்கு தெளிவா எல்லாருக்கும். அப்ப ஆல்டர்ங்கிறது அந்த பர்டிகுலர் டேபிளை சேஞ்ச் பண்றதுக்காக ஆல்டர், வேறஸ் அப்டேட் அப்படிங்கிறது அந்த டேபிள்ல இருக்கிற டேட்டாவை நான் மேனிபுலேட் பண்றது. ஓகேவா. சோ அதுக்காக யூஸ் பண்றது அப்டேட் அப்படின்றது தெளிவா தெரிஞ்சுங்க. ஓகேவா. சோ இப்போ இந்த ஆல்டர் வச்சு என்னால என்ன பண்ண முடியுது, அந்த டேபிள் ஆட் பண்ண முடியுது, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுது, என்னால டிராப்பும் பண்ண முடியுது. அதே மாதிரி let me do this thing, describe info அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப எனக்கு எடுத்து கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டா. சோ இப்போ நான் என்ன பண்ண நினைக்கிறேன்னா, இப்போ இந்த டேபிள்ல இந்த varchar வந்து இந்த கேரக்டர் 10 இருக்குல்ல, அதை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்குறேன். அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை நான் சேஞ்ச் பண்றேன். ஓகேவா. சோ வாட் ஐ ஹேவ் டு டு தி சேம், ஆல்டர், ஓகே, டேபிள் நேம் இஸ் info. ஓகேவா. இப்போ அந்த டேபிள்ல இருக்கிற ஏற்கனவே இருந்த ஒரு டேட்டாவை மட்டும் நான் மாத்துறேன். கரெக்டா. சோ ஐ ஹேவ் டு யூஸ் தி கமாண்ட் கால்ட் modify. புரியுதா. அப்ப modify அப்படின்றதுல நீங்க டிஃபைன் பண்ண வேண்டியது இதுதான், காலம் நேமை கொடுத்துட்டு நீ என்ன டேட்டாவை கொடுக்க போற அப்படிங்கிறது. ஓகேவா. அப்ப காலம் நேம் எனக்கு என்ன தேவைப்படுது, நேம்ங்கிறதா என்னோட காலம் நேம். ஓகேவா. அதோட டேட்டாவை என்ன சொல்றேன் அப்படின்னா, கேரக்டர் 10 இருக்கா, அதை நான் varchar 100 மாத்திக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். புரியுதா. ஓகே. so if I execute it, you can see that row got affected in my place. and if I describe my information again, now you can see previously character 10 தான காட்டுச்சு, இப்ப பாருங்க. புரியுதுங்களா. அப்ப என்னோட டேபிளோட ஸ்ட்ரக்சரை நான் சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ற கமாண்ட் தான் யாருன்னா ஆல்டர். அதுல ஆட் பண்ணலாம், டிராப் பண்ணலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். எஸ் சொல்லுங்க கௌதம். சார் இதுவே இன்டெஜர் இல்ல பிட் அந்த டேட்டா டைப்லாம் நம்ம varchar சேஞ்ச் பண்ணுவோம் சார், டேட்டா லாஸ் ஆகுமா சார்? நீங்க கண்டிப்பா சொன்னீங்கன்னா டேட்டா லாஸ் ஆகும் தான்.
ஸோ அப்போ நீங்க டேட்டாவை உள்ள இருக்கிறத மாடிஃபை பண்றீங்க அப்படின்னா யூ ஷுட் கிளியர்லி அவேர் ஆஃப் அபவுட் விச் டேட்டா யூ ஆர் கோயிங் டு மாடிஃபை. ஓகேவா, நான் ஏற்கனவே இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்கேன், நான் இப்படி மாத்துறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீ பர்டிகுலரா நான் கன்ஸ்ட்ரெயின் வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இன்வாலிட் தான் அது காட்டும். ஓகேவா, ஸோ மேக் ஷூர் யூ ஆர் ப்ரொவைடிங் த பர்ஃபெக்ட் இன் தட் ஃபேஸ். மாடிஃபை பண்ணும்போது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே ரைட். ஸோ அப்ப எனக்கு இந்த பர்டிகுலர் டேட்டாங்கிறது எனக்கு டைப்புங்கிறது எனக்கு மாறி இருக்கு இந்த இடம், அதுக்காக தான் இந்த ஆல்டர் அப்படிங்கிறது. சரியா, அப்ப இங்க பாருங்க இப்ப. ஓகேவா, ஆல்டர் பக்கத்துல நான் என்ன போட்டேன், டேபிளோட நேம் போட்டேன்ல, அதே மாதிரி ட்ரங்கேட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டேபிளோட நேம் நான் போட்டேன் அப்படின்னா யூ கேன் see what's going to happen here. எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா? ஓகே, let me see the data inside it. என்ன இருக்கு? ஸ்ட்ரக்சர், அதாவது டேபிளோட ஸ்ட்ரக்சர் மட்டும் அப்படியே இருக்கும், உள்ள இருக்கிற டேட்டா எல்லாம் டெலீட் ஆயிருக்கும். ஓகேவா, இதுவே நான் வந்து டிராப்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, டோட்டலா மொத்தமாவே போயிட்டு இருக்கும், இந்த ஸ்ட்ரக்சர்லாம் இல்லாம டேபிளோட சேர்த்து டெலீட் ஆகிட்டு இருக்கும் அது. ஓகேவா, அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆல்டர், ட்ரங்கேட் அண்ட் டிராப். ஆல்டர்ங்கிறது என்னோட டேபிள் ஸ்ட்ரக்சரை மட்டும் நான் சேஞ்ச் பண்றதுக்கு, ட்ரங்கேட் அப்படிங்கிறது என் டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும் பட் உள்ள இருக்கிற டேட்டாவை மட்டும் தூக்கிடுறதுக்கு. ஓகே, இதுவே டிராப் அப்படிங்கிறது மொத்தமாவே நான் தூக்கி போட்டுறதுக்கு. அவ்வளவுதான். கிளியர் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டில் நவ்? ஓகே ரைட். சோ இப்போ அடுத்தது வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வேர் கிளாஸ் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு கரெக்டா? வேர் கிளாஸ் நம்ம எதுக்கு மெயினா யூஸ் பண்றோம்னா ஃபில்டரிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம், ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷனோட. அப்ப இந்த கண்டிஷனை வந்து நீ என்ன வேணா போட்டுக்கலாம், கிரேட்டர் தேன், லெஸ் தேன், ஆறு, அண்டு, என்ன கண்டிஷன் வேணா போட்டுக்கலாம். நம்ம ஜாவால படிச்ச ஆபரேட்டர் தான் எல்லாமே. அந்த கண்டிஷனை வச்சு நீ என்ன போட்டாலுமே இது உனக்கு ஃபில்டர் பண்ணி உனக்கு கொடுக்கும். அதுல மல்டிபிள் டேட்டாவும் நீ கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே, ஸோ ஐ டோன்ட் நீட் டு ஷோ திஸ் வேர், ரைட்? வேர் காட்டணும்னு அவசியம் இல்லைல்ல இப்ப? ஓகே ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கிளாஸ் என்ன அப்படின்னா ஆர்டர் பை அப்படின்ற ஒரு கிளாஸ். ஸோ இது மெயினா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா சார்ட் பண்றதுக்காக, ஃபில்டரிங் பர்பஸா நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஓகேவா, ஸோ அந்த ஃபில்டரிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த திங்னா என்னது அப்படின்னா ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகே, ஸோ ஃபார் தட் பர்பஸ் வாட் ஐ கேன் டூ, ஸோ இப்போதைக்கு நான் இதே எடுத்துக்கிறேன். சரியா, செலக்ட் லைக் I'll use this thing. Okay, so I will change to data. Okay va, so let me run it. So இதான் இங்க இருக்கிற டேட்டா கரெக்ட்டா? ஓகே, சோ இப்போ இந்த டேட்டாவை நான் எதை வச்சு ஆர்டர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா you can simply provide the data first. select star from data. ஓகேவா, ஆர்டர் பை. ஓகே, அப்ப நான் எதை வச்சு ஆர்டர் பண்ண போறேன், இப்ப இதை எதை ஆர்டர் பண்ண போறேன்னு கேக்குது. ஓகேவா, அப்ப ஆர்டர் நான் பண்ணும்போது அது என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் தான் அது எடுத்துக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் நேமை வச்சு ஆர்டர் பண்ண போறேன் அப்படின்னா just if you provide the name and finish off. So now let me execute the same thing. You can see that என்னோட பேர் எல்லாமே இப்ப அசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு வந்துடும். ஓகேவா, சோ அதுக்காக யூஸ் பண்றதா என்னன்னா ஆர்டர் பை அப்படின்னு நம்ம யூஸ் பண்ற ஒரு கமாண்ட். அப்ப என்கிட்ட இருக்கிற டேட்டாவை நான் ஆர்டர் வைஸா நான் எடுத்துக்கிறேன். சார் இப்போ எனக்கு வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல வரணும் சார், வெரி சிம்பிள். இந்த நேம்னு கொடுத்தல்ல என்ன காலமோ அந்த காலமுக்கு பக்கத்துல டிசெண்டிங் அப்படின்றதுக்கான கீவேர்டு இதுதான். டிஸ்கிரைபுக்கும் இதான். டிஸ்கிரைப் ஃபர்ஸ்ட் போட்டா உனக்கு அதை காட்டும், இந்த டிஇஎஸ்சி கடைசியா போட்டா டிசெண்டிங் ஆர்டர் மாதிரி அதை எடுத்துக்கும். ஓகேவா, அப்ப நீ டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா இப்ப எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் வினோத் டு ஆகாஷ். ஓகேவா, சோ இந்த ஆர்டர் பைல வந்து ஒண்ணுதான் கொடுக்கணுமா அப்படின்னா இப்போதைக்கு அது ஒண்ணுதான் எடுத்துக்கும் அது ஆக்சுவலா, ஏன்னா அந்த ஒரு டேட்டா வச்சுதான் நான் ஸ்டார்ட் பண்றேன். சோ இஃப் யூ வாண்ட் சேஞ்ச் யுவர் பர்டிகுலர் டேட்டா, ஐ வாண்ட் சேஞ்ச் ஃப்ரம் த ஏஜ் கேட்டகரி, அப்ப இது டிசைனிங் ஆர்டர் கொடுத்துருக்குன்னா அதிகமான வயசுல இருந்து இது எக்ஸிக்யூட் ஆகும். யூ கேன் see. ஓகேவா, சோ அப்ப ஆர்டர் பை அப்படின்ற கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா we are sorting the data according to our requirement அப்படின்றதுக்காக ஆர்டர் பை. அப்ப நான் அதுல இருக்கிற டேட்டாவை செலக்ட் பண்ணி தான் நான் ஆர்டரைஸ் பண்ணணும். ஓகேவா, so that's why we are using that keyword called order by அப்படின்ற keyword.
இது வரைக்கும் எல்லாருக்குமே புரிஞ்சா? Anyone has any query in that? Okay, right. So இப்ப அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, we are moving towards a concept called functions. ஓகேவா? சோ இதுல நீங்க ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த இடத்துல பெரிய ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. இட்ஸ் சிம்பிள் லைக் அவர் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் நீங்க சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஓகேவா? அக்ரிகேட் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி. இப்ப எனக்கு வந்து இதுல எத்தனை டேட்டா இருக்கு? How many data are present in this place? 6 சார். 6 டேட்டா இருக்கா? அப்ப அந்த டேட்டாவை எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மென்ஷன் பண்றதுதான் இந்த மாதிரி அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஓகேவா? எனக்கு அது ப்ரீடிஃபைன்டா ஒரு ப்ராசஸ் இருக்கு, அந்த ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். அப்ப அதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, கவுண்ட் கொடுக்கும், அதோட ஆவரேஜ் கொடுக்கும், அதோட சம் கொடுக்கும், மினிமம் எவ்வளோன்னு கொடுக்கும், மேக்ஸிமம் எவ்வளோன்னு கொடுக்கும். இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன். இப்ப என்கிட்ட இருக்கிற டேட்டால மொத்தம் எத்தனை கவுண்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ கேன் see that select. ஓகே, செலக்ட் நீங்க நார்மலா கமெண்ட் எழுதும்போது இப்படிதானே எழுதுறீங்க. ஓகே, அதே மாதிரியே போட்டுக்கோ, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேட்டா. ஓகேவா? ஆனா இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னா, இங்க பாரு, இப்படி கொடுக்க போற. ஓகேவா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேட்டா அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலா கவுண்ட் ஆஃப் ஸ்டார் ஃப்ரம் டேட்டா அப்படின்னு நீ கொடுத்து இதை எக்ஸிக்யூட் பண்ணனா யூ கேன் see that மொத்தம் எனக்கு அதுல 6 கவுண்ட் இருக்கு. புரியுதா? ஓகேவா? சோ ஆனா இங்க கொஞ்சம் டாபிக் பாரு என்ன இருக்கு மேல. ஆனா எனக்கு அந்த டாபிக் வேணாம்ல இந்த இடத்துல. இது எனக்கு தெரியும்ல, இது கவுண்ட் தான் அப்படின்றது எனக்கு தெரியும்ல. as column count. சோ இது காலம் கவுண்ட்னு வச்சுக்கலாம், பேர் காலம் கவுண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். புரியுதா? சோ நான் ஜஸ்ட் as ன்னு போட்டு நான் சொல்லி இதை எக்ஸிக்யூட் பண்ணனா அந்த பேர் எனக்கு மாறிடும். புரியுதா? இதுக்காக தான் நான் அந்த இடத்துல as ன்னு போட்டு உங்களுக்கு காட்டினது. புரிஞ்சுதா? அப்ப இந்த மாதிரி விஷயத்தை நீ இந்த மாதிரி குடு அப்படின்றது. சரியா? இது ரெக்கார்டோட கவுண்ட் தானே சார்? ஆமா, இது என்னோட டோட்டல் ரெக்கார்டோட கவுண்ட் தான், அவ்வளவுதான். என்னோட டேட்டா காலம் கவுண்ட் கண்டுபிடிக்கணும்னா I couldn't get it. காலம் கவுண்ட் சார், ஃபீல்ட் இருக்கு சார், நேம், சீரியல் நம்பர். அது ஃபீல்டோட கவுண்ட் நீங்க கேக்குறீங்க, கரெக்ட்டா? சோ ஃபீல்டோட கவுண்ட்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியல, நான் பார்த்து சொல்றேன் நான். ஓகே, I don't know the exact query, I'll check it out. Right. So அப்ப பர்టిక్యులரா என்னோட காலம்ல என்னென்ன டேட்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதோட கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா that we have to use it in such way. ஓகேவா? சோ அடுத்தது இப்ப நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த கவுண்ட் ஆஃப் ஸ்டார்னு கொடுக்கிறதுக்கு பதிலா நீ என்ன பண்ணிக்கலாம்னா ஏஜ் கூட கொடுத்துக்கலாம். அப்ப நான் வந்து பர்టిక్యులர் ஸ்டார்ங்கிறது எல்லாத்தையும் மென் பண்றது. அப்ப நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, என்னோட ஏஜ் மட்டும் எத்தனை இருக்கு அப்படின்றத கவுண்ட் கொடுக்குறது. ஏஜ் மட்டும் எத்தனை ஏஜ் இருந்தது அதுல அப்படின்ற கவுண்ட் கொடுக்குறது. ஏஜ்ல நல்லுன்னு இருந்தா அது 5. ஏஜ்ல நல்லுன்னு இருந்ததுன்னா இல்ல ஏஜ்ல டேட்டா இல்ல, இது 5ன்ற டேட்டா எனக்கு கொடுத்துரும். ஓகேவா? சோ அதுக்காக எடுக்கிறதா இந்த பர்టిక్యులர் திங்ஸ் இதெல்லாமே. ஓகேவா? ரைட். சோ இப்ப இந்த இடத்துல எல்லா டேட்டாவையும் எடுத்தா நான் கவுண்ட்னு கொடுத்தேன் இல்லையா? சோ அப்ப நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஐ வாண்ட் டு நோ ஏஜ் உடைய டேட்டாங்கிறது எனக்கு தெரியுது, ஆனா எனக்கு கவுண்ட் வேணாம், அதோட ஆவரேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளா என்ன பண்ணிக்கோ, ஏவிஜின்னு டைப் பண்ணா போதும். எப்படி கவுண்ட் நம்ம மென்ஷன் பண்ணுமோ அதே மாதிரி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மை ஏஜ் அப்படிங்கறது எனக்கு கொடுத்துரும். அப்ப இந்த இடத்துல பேரை நீ என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஆவரேஜ் ஏஜ் கூட வச்சுக்கலாம், உன் இஷ்டம். ஓகேவா? சோ இஃப் ஐ எக்ஸிக்யூட் த பர்టిక్యులர் கமாண்ட் யூ கேன் see that அப்ப என்னோட ஆவரேஜ் ஏஜ் மொத்தமா 28.833 அப்படின்ற மாதிரி எனக்கு கிடைக்குது. இதுதான் நான் ஃபங்க்ஷன் நம்ம சொல்றோம். நம்ம இதுல மெத்தட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா ஜாவால? அப்ப அது அந்த பர்టిక్యులர் லாஜிக் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த மாதிரி டிஃபால்ட்ல இந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்லாம் என்ன, கவுண்ட், சம், ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம், இந்த மாதிரியான ஒரு சில ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ அதுல கவுண்ட்ங்கிறது டோட்டலா கவுண்ட் ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும், ஆவரேஜ்ங்கிறது டோட்டல் ஆவரேஜ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மினிமம். கரெக்டா? அப்ப என்னோட மினிமம் ஏஜ் ஆனந்தராஜோட ஏஜ் எல்லாம் கொடுத்திருந்தேன், அந்த ஏஜ் இதுதான். ஓகே, அப்ப மேக்ஸிமம் ஏஜ் யாரு கொடுத்தனோ அந்த மேக்ஸிமம் ஏஜ்.
So if I execute it, it will show the particular maximum age in my data. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டேட்டாவுடைய திங்ஸை நான் வந்து எவாலுவேட் பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு யூஸ் பண்ற இந்த ஃபங்க்ஷன் பேர் தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். அதுல மெயினா யூஸ் பண்றது இதுதான் கவுண்ட், சம்மு, ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம் அப்படிங்கறதெல்லாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சா எல்லாருக்கும்? சார் இப்போ அந்த மேக்ஸிமம் ஏஜோட மொத்த அந்த டீடைல்ஸும் என்னன்னா அந்த ரோவோட அதை நீங்க செலக்ட வச்சு டைரக்டாவே நீங்க எடுத்துக்கலாம். இப்போ மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அந்த பிரைமரி கீயை வச்சு நீங்க மொத்த டேட்டாவே நீங்க வந்து எடுத்துக்கலாம். இண்டெக்ஸை பாஸ் பண்ணி நான் எடுத்துக்கலாம். அதையும் சொல்றேன் நான். ஓகே, நோ ப்ராப்ளம். அவர் கேட்கறது என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இந்த மேக்ஸிமம் ஏஜ் தானே, அப்ப அந்த ஏஜோடைய பர்டிகுலர் ரோ ஃபுல்லா எனக்கு வரணும், அது மட்டும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? சோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா வேர் அப்படின்ற கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? வேர்ங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணுச்சு, ஃபில்டர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிச்சுன்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? சோ அப்ப இதை வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு யூஸ் த வேர் கமாண்ட். அப்ப இதையும் அதையும் சேர்த்து வச்சோம் அப்படின்னா மேக்சிமமா வரக்கூடிய ஏஜ அதை மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கறது. ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷன், இது அவ்வளவுதான். அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளா இங்க இருக்குல்ல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இதுவே, அப்ப இதுல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வேற கண்டிஷன் தானே, கண்டிஷன் தானே, அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேக்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படிங்கறத நான் கொடுத்துருவேன். புரியுதா? அப்படியே நம்மளே அப்படியே சேர்த்து போட்டுக்கலாம், அவ்வளவுதான் நம்ம இஷ்டத்துக்கு. சரியா? சோ இஃப் எக்ஸிக்யூட் த சேம் திங் யூ கேன் see that அப்ப எனக்கு என்ன சொல்லுதீங்க, invalid use of a group function அப்படின்னு காட்டுது. just give a sec. okay, so சார் நம்ம சப் query யூஸ் பண்ணலாம் சார். இப்போ போட்ட query-வே தூக்கி age is greater than போடணும் வரும் சார். சோ அப்படி போட்டோம் அப்படின்னா எனக்கு நான் தானே சொல்றேன் அந்த இடத்துல ஆக்சுவலா ஏஜ்ங்கிறது இந்த ரேஞ்சுக்கு மேல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா சார்? நம்ம அந்த query-ல வந்து ஏஜ் கண்டுபிடிச்சோம் சார் மேக்ஸிமம். ஓகே, வந்து சோ இந்த இது வேல்யூ வந்து வந்து ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் அப்படினு சொல்லிட்டு ஆவரேஜ் ஏஜ்ன்ற மாதிரி வெச்சுக்கலாம்ன்றீங்களா? ஆமா சார். இந்த query தூக்கி நம்ம அப்படியே அந்த வேர் கிளாஸ்ல போடணும் சார். சப் query சார். சோ அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த ஆவரேஜ் ஏஜ்ங்கறத வந்து வேர்ங்கற இதுல போடலாம்ன்றீங்க, கரெக்ட்டா? ஆமா சார். அந்த மொத்த query அப்படியே தூக்கி அதுல போடலாம் சார். ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் அப்படினு சொல்லிட்டு அந்த query. ஓகே, சோ சார் அந்த ஸ்டேட்மென்ட் அப்படியே இருக்கணும் சார். செலக்ட் நமக்கு இந்த query-ல where that maximum of age அப்படிங்கிறது இங்க ஆவரேஜ் ஏஜ்னு வந்திருக்கு இல்லையா? சோ அப்ப அந்த ஆவரேஜ் ஏஜ்ங்கற டேட்டாவை நான் அங்க கொடுத்து நான் யூஸ் பண்ணாலும் இதுக்கு அதுக்கு தெரியணும் இல்லையா? சார் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு போடுங்க. அப்புறம் இப்போ நம்ம போட்டோம் அந்த query அதை தூக்கி அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க சார். கரெக்ட்டா? ஜஸ்ட் சிம்பிளா நீங்க சொல்ற இந்த விஷயமா? ஆமா சார். பிராக்கெட்ல போட்டுங்க சார். அதான் like this. Okay, right. So it's like a condition, as we can mention in such way this is as a condition. Okay, right, fine. Let me execute over here. Now it got been written and it is throwing the particular data in such way. Very good, nice. Actually உண்மையை சொன்னோம் அப்படின்னா நான் வந்து இந்த அளவுக்குலாம் வந்து query எல்லாம் எழுந்தது கிடையாது. Okay, so if I want to tell the exact thing, I am using that original thing called, we are going to use the ORM tools in future. ஓகேவா? இதுக்கு அப்புறமேட்டு இந்த queriesலாம் நீ வந்து எடுத்து கூட பார்க்க மாட்டேன். ஓகேவா? பட் you should aware of this queries. ஓகேவா? சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எடுத்த உடனே நம்மளால பெரிய இதுக்குலாம் போக முடியாது. சரியா? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா போய்க்கலாம். சரியா? சோ வாட் ஐ சஜஸ்ட் ஓவர் ஹியர், சோ இப்போ நீங்க நான் சொல்ற விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க இல்லையா? அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இது, இந்த விஷயங்கள்லாம் இதுன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுடைய பிரெயினை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா எதை எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரக்டா எந்த இடத்துக்கு எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதை நீங்க கத்துக்கலாம். ஓகே, in such way we will access it directly. Okay, right. So the aggregate functions are nothing other than count, sum, max, minimum, average அப்படிங்கறத இந்த aggregate function. Okay, so இது வரைக்கும் இப்படி இருக்கட்டும். Okay, let me commence that further details in the next session. ஓகேவா? இப்போ நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சா? இந்த டிடிஎல் கமாண்ட் எல்லாருக்குமே எதுக்கு யூஸ் பண்றோம்னு. அண்ட் தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் தெரிஞ்சிட்டு இருக்கும், அப்டேட் தெரிஞ்சிட்டு இருக்கும் எல்லாருக்குமே, கரெக்டா? அதே மாதிரி இதுல செலக்ட் அப்படின்றது தெரிஞ்சிட்டு இருக்கும்.
ஓகேவா? மீதி இருக்கிற கமாண்ட மட்டும் நாம இப்ப சொன்னோம் அப்படின்னா we will have some ideology in the SQL queries. ஓகேவா? சோ அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will directly move towards the concept of this. ஓகேவா? அந்த கான்செப்ட முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி ரெண்டு டேபிளையும் வந்து ரிலேஷன் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாலே you are good at SQL in somehow. That's it. சரியா? Right. So as the time